பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. தமிழக மக்கள் எல்லோராலும் குமரி தந்தை என்று போற்றப்பட்ட ஐயா மார்ஷல் நேசமணியின் 58வது நினைவு நாள். கடந்த நூற்றாண்டிலே 20வது நூற்றாண்டிலே தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை நாம் அறிவோம். கடந்த நூற்றாண்டில்தான் நம்முடைய நாடு வெள்ளைக்காரர்களிடமிருந்து நாம் சுதந்திரம் பெற்றோம் என்பது நாம் அறிவோம். அதே போன்று 1952ஆம் வருடம் இந்திய நாடானது குடியரசு நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு அரசாக நாம் அறிவித்ததும் நாம் எல்லோரும் அறிந்தவன். கடந்த நூற்றாண்டில் தான் இரண்டாம் உலகப் போர் நடைபெற்றது, 1ஆம் உலகப் போர் நடந்தது. இது போன்ற பல நிகழ்வுகளை சொல்லலாம். ஆனால் கடந்த நூற்றாண்டிலே தமிழகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் இங்கே உருவாகியிருக்கார். அதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், அதாவது கருமவீரர் காமராஜர் அவர்கள். கருமவீரர் காமராஜர் அவர்களை பற்றி நாம் எல்லோரும் அறிவோம். இன்று வரை இப்படி ஒருவர் பிறப்பாரா என்று ஏங்கக்கூடிய அளவில் வாழ்ந்து மறைந்து இங்கு எல்லோராலும் கருப்பு காந்தி என்று போற்றப்படுகிறது என்று நாம் எல்லோரும் அறிவோம். அந்த வகையிலே பார்த்தீர்கள் நம்முடைய சிவ ஆதித்தனார் அவர்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்னோடு மட்டுமல்ல, தமிழுக்காக குரல் கொடுத்தார், தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டார், அதற்காக பத்திரிகைகள் நடத்தினார். ஏன் அந்த இந்திய போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்று நாம் அறிவோம். அது மட்டுமல்லாது அவர் சபாநாயகராக இருந்த பொழுது தினமும் ஒரு குரலை சொல்லிவிட்டு தான் அவர் அன்றைய பணிகளை தொடங்குவார் என்பதெல்லாம் நாம் எல்லோரும் அறிந்தவன். அதே போன்று நம்முடைய மார்ஷல் நேசமணி அவர்கள். மார்ஷல் நேசமணி இன்னும் கேட்டால் மாப்பா சிவஞானம் அவர்கள். மாப்பா சிவஞானம் அவர்களை பொறுத்தவரை திருத்தணியை பொறுத்தவரை, அதாவது திருப்பதியை மீட்டு கொடுக்க வேண்டும், தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் மிகவும் பாடுபட்டார். ஏனென்றால் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது சித்தூர் மாவட்டமானது ஆந்திராவோடு இணைக்கப்பட்ட காரணத்தினால் நமக்கு, அதாவது நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட திருப்பதியை நம்மை விட்டு சென்று விட்டது என்ற காரணம் மிகவும் போராடினார்கள். அவருடைய போராட்டத்தின் காரணமாக திருத்தணியை அவர் மீட்டார். ஏன் திருத்தணியை மட்டுமல்ல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையை பொறுத்தளவில் அன்று ஆந்திராவை சேர்ந்தவர்கள் மதராஸ் மனதி என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். இவர் இறுதியாக நாம் திருப்பதியை விட்டு கொடுத்து சென்னையை நான் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லலாம். இது போன்ற பல நிகழ்வு சிவஞானம். அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டீங்கன்னா மார்ஷல் நேசமணி அவர்கள். மார்ஷல் நேசமணியை பொறுத்தளவிலே குமரி மாவட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்தோடு இணைக்கப்பட்ட பொழுது பெருவாரியாக அங்கு பேசக்கூடிய எல்லோரும் தமிழ் பேசக்கூடிய தமிழை சேர்ந்தவர்கள். அவர்கள் எவ்வாறு மலையாளிகளோடு ஒத்து போக முடியும், வாழ முடியும் என்று அவர் நினைத்தார். அது மட்டுமல்ல, இன்று இந்தியாவின் எல்லை சொல்லும் போது நாம் சொல்லுகிறோம் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை என்று. முக்கடல் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் குமரி அமைந்திருக்குது, நம்ம விட்டு போகிறது என்று பலர்கள் போறார். அதில் முக்கியமாக மார்ஷல் நேசமணி அவர்கள் தன் வாழ்க்கையை ஆசிரியராக துவங்கினார். ஆசிரியராக துவங்கி அவர் வழக்குரைஞரார். அவர் என்று முதல் நாள் அவர் நீதிமன்றத்துக்கு சென்ற உடனே தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார் என்று சொல்ல. ஏனென்றால் அன்று உயர் ஜாதியின் அமர்வதற்கு நாற்காலியும் சாதாரண கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தோட ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள், அதாவது சேர்ந்த வக்கீல்கள், அதாவது வழக்குரைஞர்கள் கீழே, அதாவது சூழலில் அமர வேண்டும் என்ற நிலையை உடைத்து அனைவரும் நாற்காலில் அமர வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார் நம்முடைய மார்ஷல் நேசமணி. அதே போல் உயர்ந்த ஜாதியினருக்கு தனிப்பானை, அதே கீழ் ஜாதியினருக்கு அவருக்கு என்று தனியான பானை என்று வைத்த காரணம் அதையும் தகர்த்தது. இப்படி அவருடைய போராட்டத்தை அன்றிலிருந்து ஆரம்பித்து அவர் அதற்காக நம்முடைய தமிழ்நாட்டை இணைக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காகவே அவர் கட்சியும் ஆரம்பித்தார். அந்த கட்சி ஆரம்பித்து பல எம்எல்ஏக்களை உருவாக்கினார். இது உருவாக்கி பின்பு அதனால் பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், ஏன்
பல பேர் சிறை சென்றார்கள், ஏன் அதாவது சில மரணமடைந்தார்கள், குண்டடிப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு. அப்பேற்பட்டவர்களுடைய வரலாறை பொறுத்தளவில் நாம் இன்றைய சமுதாயத்தை பொறுத்தளவில் காலங்கள் மாற அவர் பெயர் மறைந்துவிடக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக இருக்கு. ஏனென்றால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினராக, அதாவது மக்களவை உறுப்பினராக தான் இறக்கும் வரை இருந்திருக்கிறார். அவரை பொறுத்தளவில் அன்று அவர் ஒருவேளை அதாவது கேரளா கவர்னர் இணைந்திருந்திருந்தால் அவர் அன்று அங்கே முதல்வராக கூட ஆகியிருப்பார். ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. தமிழோடு தமிழ் மண்ணோடு இணைச்சி வேண்டுகின்ற ஒரே காரணத்திற்காக தான் அவர் குமரி தந்தை என்ற பட்டம் மக்களால் கொடுக்கப்பட்டது, இன்று வரை போற்றப்படுகிறது. ஆனால் எங்களுடைய பல ஆண்டு காலமாக கோரிக்கை இருக்கு. அதாவது அவருக்கு பல ஆண்டு காலமாக அவருக்கு சிலை இருக்கிற மணிமண்டபம் வேண்டும் என்று கேட்டேன். அவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்று தலையக சென்னை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு அடையாளம் இல்லை. அவருக்கென்று ஒரு சிலையும் இல்லை, மணிமண்டபமும் இல்லை. இது மணிமண்டபம் சிலைகள்லாம் வைப்பது என்பது அவர்களை பெருமைப்படுத்துவோம் என்பதை விட நிச்சயமாக தமிழர்களால் நாம் இருந்த காலத்தை வாழ்ந்தார்கள், மறைந்த காலத்தை இப்படி வாழ்ந்தார்கள் மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும் வகையிலே வருங்கால சந்ததிற்கு அவர்கள் புகழ் சேர்க்க வேண்டும் என்கிறலாம். அதனால் இந்த புதிதாக வந்திருக்க அரசை பொறுத்தளவிலே அவர்கள் முக்கியமாக காமராஜர் அவர்களே தன்னோட காமராஜரின் கையை பிடித்துக் கொண்டு அவர் வருவது போன்று உண்மையிலே அவர் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கி இருக்கிறார், முதல்வராக ஆயிருக்கிறார். அவருக்கு இருக்கும் என்னுடைய கோரிக்கையா வைக்கிறேன், மார்ஷல் நேசமணி அவர்களுக்கு சென்னையிலே ஒரு அடையாளம் வைக்க வேண்டும் மட்டுமல்ல, பாட புஸ்தகங்களிலே வருங்கால சந்தின் அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியக்கூடிய சந்தை இடம்பெற வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையா வைக்கிறோம். அதனால் வாழ்க மார்ஷல் நேசமுடைய புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.